அஸ்ஸலாமு வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விவோவில் V27 இது ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஓரளவு க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது ஒரு கர்வ் டிஸ்பிளே V27 V சீரிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இதோட வேரியண்ட்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்லோட ஆக்சுவலாக டிஸ்பிளேலாம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. அதுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது, போச்சு காமிச்சிடுறேன். இது வந்து யூவி கூட இல்லை, ஃபுல் க்ளூ டெம்பர் போட்டுருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இது வந்து பிரச்சனை இல்லை. எப்போ வேணால் எடுத்துக்கலாம், எப்போ வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த யூவி க்ளூ டெம்பர் தான் போடக்கூடாது யூஸ்வலாக. இது பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா க்ளீன் பாருங்க, எவ்வளோ சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா க்ளீன் கிளாரிட்டி ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். ஒரு எல்இடி டிஸ்பிளே, இதோட இது பிரைட்னஸ் இதோட நெட்ஸ் எல்லாமே கூட தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இருக்கும். அந்த 8 கூட விர்ச்சுவல் ரேம் ஆட் பண்ணிக்கலாம், 8+8GB ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் வெர்ஷன் லேட்டஸ்ட் இருக்குது. ஒரு கர்வ் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. ஃபோனாக நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அல்ட்ரா ஸ்லிம்மாக இருக்கும், நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி V27லாம் உங்களுக்கு வந்து 17,500 ருபீஸ்லாம் போட்டிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக கொடுக்கும், ஜஸ்ட் 12,950. என்ன பார்த்தீங்கன்னா அந்த பேக் டோர் மட்டும் லைட்டாக கிராக் இருக்குது. ஆனால் அந்த பேக் டோரில் அந்த கிராக் இருக்கிற மாதிரி இருக்காது. தொட்டு பார்த்தாலோ இல்லாட்டி எது தடவி பார்த்தா கூட அந்த ஃபீல் கூட இருக்காது, உடனே ஃபீல் கூட இருக்காது. ஒரு விஷயம், இது ஆக்சுவலாக பேக் டோர் மாற்றினா உங்களுக்கு அது அநேகமாக ஒரு 500 600 முடிஞ்சிடும், நல்ல குவாலிட்டியான பேக் டோர். ஆனால் சர்வீஸ் பண்ண கண்டிஷன் ஆகிடும். ஆக்சுவலாக அது சர்வீஸ் பண்ணாமல் நம்ம யூஸ்வலாக எப்படி வருதோ அதே கண்டிஷனை கொடுத்துருவோம். இது ஒரு விஷயம் கிடையாது. தேவைப்பட்டா ஸ்கின்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி பேக் கேஸ் போட்டிங்கன்னா கூட அப்படிதான் பேக் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் கூட ஒரு ஃபால்ட்டுக்காகலாம் விற்கல. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஐஃபோன் வாங்கினாரு, அதுக்கு பதில் ரீப்ளேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்திருக்கோம். விவோவில் V27 8GB RAM 128GB பில்லோட இந்த ஒரு டிஸ்பிளேக்காக மட்டுமே எடுக்கும். டிஸ்பிளே அப்புறம் கேமரா கிளாரிட்டி அதுக்காக மட்டும் எடுக்கலாம். சூப்பரான நல்ல கண்டிஷனு, நல்ல ரேட்டு சொல்லப்போனால். அதை விட இது சூப்பரான அட்வான்ஸான ரேட்டு, சூப்பர் ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா விவோட ஃப்ளாஷ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. கேபிள் மட்டும் காப்பி கேபிள்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு தான் விவோட ஃப்ளாஷ் சார்ஜ். அந்த இது 44 வாட் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் சேர்த்து கொடுத்து எப்படி கஸ்டமர் என்ன கொடுத்தாங்களோ அதே சேர்த்து கொடுத்துரும். ஜஸ்ட் 12,950 12,950 கொடுக்குறோம். தேவைப்படும் கால் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், இந்த மாதிரி ஃபோன்லாம் லீஸ்ட் பட்ஜெட்டில் வேணும்னா சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்ஜிக்கரை லொக்கேஷன்லேருந்து தான் நம்ம நியூ மொபைல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். தேவைப்படும் கால் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.